ஆத்தா நல்ல எண்ணெய். நான் நல்ல எண்ணத்தோட கொடு. ஆத்தா நீ ஒன்றும் தப்பா நினைக்காத, நான் 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன். நான் ரொம்ப ரோசக்காரி. அடி போடி பிசுனாரி, வாங்கிட்டையும் கடவுள் கடன் வாங்க வச்சான் பாரு. இந்த அவளோண்டு கிண்ணத்துல எண்ணெய் கொடுக்கறதுக்கு என்ன மருவுரா படுவாதி. ஐயோ ஐயோ கொட்டி விட்டனே. 4 குடம் தண்ணியை மாக்குன்னு தூக்குறேன் நான். இந்த அவ்வளோண்டு கிண்ணத்துல எண்ணெய் கொண்டு வராம கொட்டி விட்டனே. என்ன பொம்பளை நான். அவன் நல்ல எண்ணத்துல கொடுத்துருப்பா, அவன் எண்ணத்துல இடிவில. சரி என்ன பண்றது, துணி எடுத்தாந்து தொடப்போம். ராசா வழக்கி விழுந்துட்டியா? இத்தனை வயசுக்கு பிறகு வழக்கி விழுந்திருக்க பாரு. ஏ கழுவி, உனக்கு அறிவு இருக்கா? வயசாயிடுச்சுன்னா உனக்கு என்ன புத்தியா மழுகி போச்சு? கீழே விழுந்துட்டா என்னமோ தூக்கி விடாம சிரிக்கிற. விழுந்துட்டு அப்படியே கிடக்குறிய புள்ளியான மாதிரி. ஏந்திரு ஏந்திரு போட்ட. என்ன பாட்டி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? என்னாச்சு? கழுவி அறிவு இருக்கா உனக்கு? அம்மா கீழே விழும்போது சிரிக்கிறியா நீ? நீ கீழே விழும்போது யாரோ சிரிச்சா எப்படி இருக்கும்? ஆனா என்னடா அது, அவ என்ன கீழே விழுந்துட்டாலும் எதேச்சியா சிரிச்சேன். இதுக்கு போய் ஆளுக்கு பேசுறீங்களே. எம்மாடி மாடத்துல தைலம் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்க, மாமியாருக்கு தேய்ச்சி விடலாம் போ. டேய் மாணிக்கம், ஜோசியர் சொன்னது சரிதான்டா. இந்த வீட்லயே இந்த கிணத்தை சுத்தி எத்தனை நாள் நடந்திருப்பேன். ஐயோ அப்பா, எப்போது இப்படி நடந்திருக்குமா? நம்ம 2 பேருக்கு நேரம் ஒத்து வரலடா. ஒரே வீட்டுல இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. எதுக்கு எதெல்லாமா காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? சாதாரணமா கால் வழுக்கி விழுந்ததுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாம இருக்குமா? நான் தெரியாம எண்ணெயை கொட்டல, கண்ணு தெரிஞ்சுதான் எண்ணெயை கொட்டி இருக்கிறேன். தேய்ச்சி விடுறேன். ஏன் கிழவி மறுபடியும் சிரிக்கிறா? எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? பேசாம இருக்க மாட்டா? ஏன்டா என்ன சிரிக்க கூடாதுங்கற? உங்க ஆத்தா வலிக்கு கீழே விழுந்துட்டானா அதுக்கு ஊரே சோகமா இருக்கணுமா? அப்படித்தான் சிரிப்பேன். நீ என்ன பண்ணுவ பண்ணிக்கோ குட்டகண்ணா. மாணிக்கம், நான் சொல்றதை கேளுடா. நீ வேறையா போயிட்டாதானே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. அம்மா என்னம்மா நீங்க சாதாரணமா கீழே தவறி விழுந்ததுக்கு போய் இது பாருங்க. நான் சரோக்கிட்டையும் கேட்டேன், அவளுக்கும் நாங்க தனியா போறதுல இஷ்டம் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னாவே இருந்துடலாம்னு சொல்றேன். அவளுக்கு என்ன, ஜாதகத்துல ஒன்னா இருந்தா எனக்கு தானே கெடுதல்னு இருக்கு. அதான் தனி கொடுத்துற வேண்டான்னு சொல்றா. மத்தபடி அவ என்ன பிரியத்திலையா சொல்றா? ஏமா சாரோ, நீ என்ன தியாக தீபம்னு மனசுல நினைப்பா? ஆஞ்சநேயர் நெஞ்ச புலந்து காட்டின மாதிரி நீ உன் நெஞ்ச புலந்து காட்டினாலும் அன்பை அப்படியே பொழிஞ்சாலும் சத்தியமா உன் மாமியார் நம்ப மாட்டா. கிடைச்ச சந்தர்ப்பத்தை ஏமா வீணாக்குற? பயன்படுத்திக்கம்மா. எங்க தைலத்தை எடுத்தியா? இல்லையா? எங்க இங்கே தானே வச்சேன். இந்தா இருப்பார், கொண்டு போய் கொடு. போ போ. இந்தாங்க. என்ன மாணிக்கம், நீ நான் சொல்றதை புரிஞ்சுக்காம என்னை போட்டு படுத்தி எடுக்கிறியே.